ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கற்றனை தூறும் அறிவு சிலை. இது ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரீசென்ட்டானா ஒரு 2 டேஸ் முன்னால 10ஆம் தேதி ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய வந்து திறந்து வச்சாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரையில விவேகானந்தர் இல்லம் பக்கத்துல தான் இந்த சிலைய வந்து தொறந்து வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 செலவுல பண்ணது அந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்ல. நமக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வந்து மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வது போலவும், அவர்கள் படித்து உயர் பதவிகளில் இருப்பது போலவும் தத்ரூவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே நீங்க தெரியும். ஸோ அந்த மாரி தான் இத வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் ஓகேங்களா? டிஎன் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க மூலமா இது வந்து நிறுவப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறைன்னு வரும்போது அது சம்பந்தமாட்டு இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இதே மாரியான திட்டங்கள் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த திட்டங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ நீங்க லைட்டா செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு திருக்குறள் நமக்கு வருது. அப்படிதானே? "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு" அப்படின்றது இது 396வது குறள். இது வந்து பொருட்பால்ல கல்வி அப்படின்ற அதிகாரத்துல நமக்கு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ மணற்கேணியில தோண்டியளருக்கு நீர் ஊறும் அதுபோல ஓகேங்களா? மனிதர்கள் கற்கும் அளவுக்கு அறிவு வளரும். இதுல ஒரு சூப்பரான ஒரு மீனிங் உள்ள ஒண்ணு மறைஞ்சிருக்கும். அந்த மணற்கேணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேற எதையோ எக்ஸாம்பிள் சொல்லிருக்கலாம். மணற்கேணி அப்படின்றது ஒரு கன்டினியூஷன் அப்படிதானே? இது வந்து எண்ட்லெஸ் ப்ராசஸ். நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்ப வர ஓகேங்களா? உங்களுக்கு கடைசி நாள் வரை படிச்சிட்டே இருக்கலாம். அதே மாரி பூமிய நீங்க வந்து தோண்டிட்டே இருக்கலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்துக்கு நீங்க தோண்டிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவு தோண்ட தோண்ட தண்ணி வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ் பத்தி இதுல பேசியிருப்பாங்க. ஒரு சூப்பரான குறள். உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப புடிச்ச குறள் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, அத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குறள்ல என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், அதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நான் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே.